எஸ்ஐஆர் முறையில் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகர் நடராஜர் தியேட்டர் அருகே நொய்யல் ஆற்றின் மீது 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணீஷ், மாநகராட்சி ஆணையர் அமித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் இதனை தெரிவித்தார். அதேபோல எம்ஜிஆர் சிலை அருகில கடந்த அரசு நாங்கள் பொறுப்பேற்றிருந்த போது 2006 to 2011 இன்றைக்கு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. வளர்மதி பாலம் அகலப்படுத்தப்பட்டது. அதே போல அதன் அருகில கிழக்கு மேற்கு பகுதியாக நம்முடைய பார்க் பகுதி இணைக்கக்கூடிய வகையிலான சப்வே இன்றைக்கு அந்த பணி நடைபெற்று வருது. ஆனால் கடந்த கால ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் அதை செய்திருந்தால் இன்றைக்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கும். அன்றைக்கு அதனுடைய மதிப்பு 5 கோடி ரூபாய். அன்றைக்கு நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 22 கோடி ரூபாய் அளவுக்கு மறு மதிப்பீடுல உயர்ந்து இன்றைக்கு கட்டுமான பொருட்களை உயர்ந்து இன்றைக்கு அந்த பணி நடைபெற்று வருகிறது. அதுவும் இன்னொரு 2 மாத காலத்தில் திறக்கும் பொழுது இந்த பகுதியில் முக்கிய ஒரு போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும்.